வந்தே மாதரம் ஜெபமணி ஜனதா கட்சி 2002 தேர்தல் ஆணையத்தில் பதிவு போட்ட கட்சி. எதற்காக ஜெபமணி ஜனதா கட்சி வந்ததுங்கிறது சுருக்கமாக சொல்லிடுறேன். லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே பிரதமராக இருந்து ரஷ்யாவில் இறந்து போகிறாரு. அவருக்கு அப்புறமா இந்திரா காந்தியை வந்து பிரதமராகணும்னு பெருந்தலைவர் காமராஜ் முடிவு பண்ணார். எங்கள் அப்பா போய் வேண்டாம், அவள் விதவை, அவளை வந்து நீ பிரதமர் ஆக்காதான்னு சொல்லி முட்டி மோதி பார்த்தாரு. அவர் கேட்கல. அப்புறமா அவள் பிரதமரானா ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா. 1975 எமர்ஜென்சி கொண்டு வந்து பயங்கரமாக ஆட்டம் போடுறான். அதுக்கு சாகரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் 2 காமராஜ் இறக்குறாரு. அதுக்கு முதல் நாள் எங்கள் அப்பா அவர் போய் வீட்டில் பார்க்குறாரு. இந்த மாதிரி எமர்ஜென்சி கொண்டு வந்து ஆட்டம் போடுறாள், நீங்கள் ஏன் போராட மாட்டேங்கிறீங்கன்னு. நான் போராட வேண்டாம், நான் போராடணுன்னே நான் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, கடன்னு ஒரு படி ஏறி இறங்கி காட்டியிருக்காரு. நான் போராட்டம்னு கிளம்புவேன், உன்னை கருணாநிதி திமுக வந்து 4 போஸ்ட் ஆஃபீஸு நான் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துவான், எனக்கு எதுக்கிட்ட தேவையாடாதுங்கிறாரு. அவர் மறுநாள் காலையில் அக்டோபர் 2 சுதேஷா கிருபாலனி சுதந்திர தியாகிகளெல்லாம் காந்தி நினைவத்தை வச்சு கைது பண்ணுறான் இந்திரா காந்தி. அதில் மனசு உடஞ்சிட்டு வேறு லைட் ஆஃப் பண்ணிட்டு போடான்னு சொல்லி செத்து போயிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கு முதல் நாள் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த பண்ணால் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார். இது வந்து 75. 1969 அவர் கார் எங்கள் வீட்டுக்கு வருது. கட்சி உடஞ்ச உடனே இந்திரா காந்தி கட்சி உடச்சிடுறா. அவர் கார் எங்கள் வீட்டுக்கு வருது. டிரைவர் வந்து தலைவர் உடனே ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படிங்கிறாரு. உடனே எவன்டா தலைவன் எங்கள் அப்பா ஒரே கற்றுனாரு. ஒன்றா அவன் எங்கள் அம்மாவை பார்த்து, ஏமா இந்த ஆளை வர சொல்லுமா, இந்த ஆளை கூப்பிட்டு போனால் அந்த ஆள் ஏதாவது பேசுவாமா அப்படின்னோடனே எங்கள் அம்மா தான் போங்க தானே போயிட்டார். போன தோளில் கை போட்டுக்கிட்டு செத்தாடா அப்படின்னு அழுதுருக்காரு. அதனால் அவர் அப்புறமா 1980 எங்கள் அப்பா எம்எல்ஏ இருந்தார். சாத்தவங்களை எம்எல்ஏ இருந்தார். 77 சீப் ஆதித்யநாத் தோக்கடிச்சு எம்எல்ஏ ஆனார். சட்டசபையில் கலக்குவார். அவர் பாராமச்சந்திரன் விலை போயிட்டார். சத்தியமூர்த்தி போனையும் தேனாம்பாட்டு காங்கிரஸ் மைதானத்தையும் இந்திரா காந்தி கிட்ட கொடுத்துட்டு கவர்னராக போகிறதுக்கு போச்சு முடிவு பண்ணிட்டார். அது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கு. எம்ஜிஆர் ஒன்று எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர் வந்து 1917 பிறந்தார். எங்கள் அப்பா 1919. ஆனால் எங்கள் அப்பாவை தாத்தா தான் கூப்பிடுவார் அவர். நான் இப்போ சீட் தரேன், உங்கள் மாதிரி பாராமச்சந்திர வேலை போயிட்டார், எல்லோரும் நாசமாக போகுது, அதெல்லாம் அதனால் நீங்கள் நான் இப்போ சீட் தரேன், செலவுக்கு பணம் இருக்காது, நான் பணமும் தரேன் அப்படின்னு சொன்னது எங்கள் அப்பா எல்லாம் முடியாது. அது எப்படி கருணாநிதி 2 வருஷத்தில் உங்கள் கட்சி உங்கள் ஆட்சியை கலைச்சார், ஜனநாயகத்தை எப்படி கொண்டாட இருந்தாலும் நான் விட முடியாது, நான் அதை எடுத்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் போய் தேர்தல் நின்னார். எல்லாம் முடிஞ்சவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கடைசியில் அப்போ நான் சொன்னேன், அப்போ கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. 1980 எங்கள் வீட்டுக்கு ஓனாதுரை பாபன் 14 தியாகி ஏகப்பட்ட பேர் ஃபியேட்டுக்காரன் பஸ்ஸுக்காரன் வாசலில் நிற்கிது. அப்போ சீட் ஒத்துக்க ஜெபமணின்னு எங்கள் அப்பா முடியாதுட்டார். அப்போ எனக்கு வயசு 28 வயசு. 2:30 மணிக்கு நைட்டு 2:30 மணிக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஓனாதுரை பாபு எங்கள் வீட்டு செவத்தில் முட்டிக்கிட்டு, அன்றைக்கி காமராஜ் கெடுத்தார், இன்றைக்கி ஜெபமணி நீ கெடுத்துட்டேன் நாட்டை போ அப்படின்ட்டு போயிட்டு அழுதுகிட்டே போனார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட, அப்பா நீங்கள் தனியால் ஆகிடுவீங்கப்பா அப்படின்னேன். அதே மாதிரி 2000 அவர் தனியால் ஆகிட்டார். கொள்கைன்றதுனால. அதனால் அவர் நினைவில் வச்சுருக்கோம். நிறையா சாதனைகள் பண்ணியிருக்கோம், ஆனால் வெளியே தெரியாது. குறிப்பாக 2011 ஒரு வழக்கு தாக்கல் செய்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மீனவர்கள் சுட்டுக் கொள்வதை நிறுத்துறதுக்கு என்ஐஏ விசாரணை பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாமல் சுடுறதை நிறுத்திட்டான். மீனவர்கள் சுட்டுக் கொள்வதை நிறுத்தினது நான் தான். வடபழனி வேங்கேஸ்வரர் கோயில் குளத்தை மீட்கிறதுக்கு போராடி சட்ட போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்கேன். ஆனால் யாரும் பேப்பர்லாம் பெருசு பரபரப்பெல்லாம் வராது. அந்த மாதிரி நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோயில் சொத்தை மீட்கிறதுக்கு பயங்கரமாக போராடி 2000 கோடிக்கு இப்போ சொத்தை அவங்க ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் என் செய்தி பேப்பரில் வராது. 2009 தேர்தலில் நிற்கிறேன் தென்சென்னையில். என்னோடய வங்கி கணக்கில் 1977 கோடி. இந்தியாவில் நான் தான் பணக்கார வேட்பாளர். ஏப்ரல் மாதம் 24 நாமினேஷன் தாக்கல் பண்ணுறேன். உடனே மறுநாள் 24 ஹவர்ஸுக்குள்ளே என்னுடைய அஃபிடேவிட்டை பற்றி எல்லாம் வெளியே சொல்லியிருக்கணும், இவர் தான் பணக்கார வேட்பாளர்னு. ஆனால் எந்த பத்திரிகையிலையும் போடலை. 12 மே மாதம் 11 இந்துஸ்தான் டைமில் ஃபோன் பண்ணுறாங்க டெல்லியிலேருந்து. சார் நீங்கள் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட்டு, என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிங்களான்னு. இல்லைப்பா நான் வெறும் பென்ஷன் வாங்குறப்ப இன்ஸ்பெக்டரு, நம்ம மாதிரி கிண்டல் பண்ண கருப்பு பணம் வந்திருக்கேன், இப்போது எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சிதம்பரம் வெளியே சொல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு தான் அதுவும் என் கணக்கில் 1977 கோடி இருக்கும் அப்படின்னு பரப்போட்டேன். அதில் போட்டாங்க மாதிரி ரிச்சஸ் காஷ்மீர் ரிச்சஸ் கேண்டிடேட் அப்படின்னு. இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். எந்த கட்சிக்கு நாங்கள் இன்னும் அடிமையாகலை. 2026 தேர்தலில் எங்கள் கட்சி சார்பாக யாராவது நிற்கிறது இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னா. அப்புறம் நிதி கொடுக்குறதா இருந்தால் ஜிபே நன்கொடை 9499002477 கொடுங்க. தமிழ்நாட்டை ஒரு நல்ல வழி பண்ணலாம் நம்ம. ஜெயஹிந்த்.